வணக்கம். வாய்ஸ் ஆஃப் வேப்பம்பட்டி. நம்ம முதல் பாட்டு திருவள்ளூர்லேருந்து புதிய பைபாஸ் ரோடு 716 ஹைவே ரோடு நம்ம முதல் பாட்டு போட்டிருக்கிறோம். அது திருவள்ளூரில் இப்போது எண்டிங் பிளேஸ். இது நம்ம அங்கேருந்து நம்ம டாடா ஸ்டீல் வெள்ளம் நம்ம இந்த பாதையை முழுவதுமாக எடுத்து போடுறோம். இப்போ நம்ம முதல் பாட்டு டாடா ஸ்டீல்லேருந்து, அதாவது திருநின்றவூர் டாடா ஸ்டீல்லேருந்து நம்ம திருவள்ளூர் வரலும் அந்த பாதையை முழுதாக போட்டோம். முதல் பாட்டு வந்து கந்தன் கொல்லை வரலும் போட்டிருக்கிறோம். அதாவது திருவள்ளூர் டு கந்தன் கொல்லை. இப்போ பாருங்கள், நம்ம வாய்ஸ் ஆஃப் வேப்பம்பட்டு நம்ம கந்தன் கொல்லையிலேருந்து இப்போது செகண்ட் பாட்டு உங்களுக்காக உங்கள் வாய்ஸ் ஆஃப் வேப்பம்பட்டிலிருந்து நாங்கள் உங்களுக்கு இந்த 716 ஹைவேரோட நாங்கள் முழுவதுமாக உங்களுக்கு காட்டுறோம். பாருங்கள், இது வந்து கந்தன் கொல்லை. கந்தன் கொல்லை முதல் பாட்டு போட்டோம் இல்லைங்களா, அந்த பாட்டிலேருந்து இது ஜாயினி. இது வந்து பைபாஸ் ரோடு 716 ரோடு. இது பழைய ரோடு. ஆமாம், இது வந்து 205 பழைய நேஷனல் ரோடு. இது அது வந்து இப்போ புதுசு கந்தன் கொல்லையிலேருந்து, அதாவது டாடா ஸ்டீல்லேருந்து கந்தன் கொல்லையிலேருந்து அப்படியே நம்ம திருவள்ளூர் அவுட்டர் ரிங் ரோடு. இது வந்து இது அதான் கந்தன் கொல்லையிலேருந்து பழைய ரூட்டு. இதை பாருங்கள், இங்கே காட்டுறேன் பாருங்கள். இது வந்து நம்ம டாடா ஸ்டீலுக்கு போகுது கந்தன் கொல்லையிலேருந்து. இது வந்து இது புதிய, இது பழைய ரூட்டு. இதை பாருங்கள், காட்டுறேன் பாருங்கள். இங்கே இந்த ரோடு எல்லாம் வந்து இங்கே ஒரு ஜங்ஷன் மாதிரி இங்கே இறங்குது சர்வீஸ் ரோடுக்கு. அதாவது ரிங் ரோட்லேருந்து வந்து இங்கே இறங்குது. கந்தன் கொல்லையில் ஒரு ஸ்பாட் இறங்குது அந்த ரோடு. இது சர்வீஸ் ரோடு. பாருங்கள், இது கந்தன் கொல்லையிலேருந்து திருவள்ளூர் போகுது. இதெல்லாம் அந்த டீட்டெயிலாம் போட்டுக்கிறோம் பாருங்கள். ஆமாம், இந்த பாருங்க, அந்த நம்ம இப்போ வேப்பம்பட்டு போகிற ரூட்டு. இது வந்து கந்தன் கொல்லையிலேருந்து வேப்பம்பட்டு, அதாவது பைபாஸ் இறங்கி இப்படி போதானா வேப்பம்பட்டு, ஆவடி, நம்ம திருநின்றவூர், இதெல்லாம் அந்த சைடில் போகிற ரூட்டு. இது வந்து இந்த சைடு திருவள்ளூருக்கு போகிறது. இதுதான் பைபாஸ் ரோடு. இது வந்து இந்த சைடு டாடா ஸ்டீலுக்கு போகிற ரூட்டு. ஆமாம், அந்த போர்டு பாருங்கள், எல்லாம் ஒரு இதுவும் அதே. இந்த நாலா பக்கமும் 4 ரோடு, அதாவது இந்த ரவுண்டானா மாதிரி இது. ஆமாம், இந்த இடத்துல திருப்பதிக்கு போகலாம், திருத்தணிக்கு போகலாம். இந்த சைடில் திருவள்ளூர், ஆவடி எல்லாமே போகிற ரூட்டு. இந்த போர்டு போட்டுக்கலாம் பாருங்கள். இது திருப்பதிக்கு போகுது. இந்த சைடில் வந்தீங்கன்னா இந்த இதுக்கு போகுது, ஆவடி, திருநின்றவூர், இந்த இதெல்லாம் போகிறது. இது போர்டு கூட பாருங்கள், காட்டுறேன் பாருங்கள். இதுலேருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். இதுலேருந்து நம்ம திருவள்ளூர் அவுட்டர் இதுக்கு ஜாயின் பண்ணுறோம். இது வந்து காக்கலூர் ரோடு. இது காக்கலூர்லேருந்து இது அப்படி போது பாருங்கள். இதுதான் காக்கலூர் ஊர். இந்த ஊர்லேருந்து நம்ம இது போகலாம் கந்தன் கொல்லை, காக்கலூர், இதெல்லாம் போகிறது. இது வந்து கந்தன் கொல்லை ஊர். இது கந்தன் கொல்லையிலேருந்து இதை பாருங்க, உள்ள ஊர், பஸ் ஸ்டாண்டு, இது ஊர் எல்லாம் இருக்குது. கந்தன் கொல்லையில் உள்ளுக்கு ஒரு ஐடி கம்பெனி ஒன்று இருக்குது. அது வந்து அந்த ஐடி கம்பெனி இதுக்குள்ளேன்னு போனோம்னா இது இங்கே ஒரு சர்வீஸ் ரோடு வரும் பைபாஸுக்கு கீழே. இது வந்து கந்தன் கொல்லை. இது வந்து நேராக போனோம்னா உள்ள ஊர் வருது கந்தன் கொல்லை. இதெல்லாம் இதுலேருந்து கொஞ்சம் தொழில் போனோம்னா ஐடி கம்பெனி. அந்த ஐடி கம்பெனி கூட கவர்மெண்ட்டு பாலிடெக்னிக்கல் காலேஜ் உள்ளுக்கு இருக்குது. இது கந்தன் கொல்லை பஸ் இங்கே நிற்கும். இங்கேருந்து கொஞ்சம் தொழில் போனீங்கன்னா அங்கேருந்து உள்ளுக்கு அந்த சர்வீஸ் ரோடு போவோம். சர்வீஸ் ரோட்லேருந்து போனீங்கன்னா உள்ளுக்கு கவர்மெண்ட் பாலிடெக்னிக்கல் காலேஜ் இருக்குது. ரைட் சைடில் போனோம். அப்படியே நம்ம நேராக போனோம்னா அது இது வரும். கந்தன் கொல்லையிலேருந்து நம்ம நேராக போனால் காக்கலூர், திருவள்ளூர். இது பழைய ரோடு. இந்த ரோடு தான் நம்ம முதல் யூஸ் பண்ணியிருந்தோம். அந்த ரோடு இது பாருங்கள். பஸ்ஸு எல்லாம் வேனு எல்லாம் போகுது பாருங்கள். திருவள்ளூர், அதாவது திருவள்ளூர்
தாலுக்கா ஆஃபீஸுக்கு போகிற ரூட்டு, பழைய கலெக்டர் ஆஃபீஸு தாலுக்கா ஆஃபீஸுக்கெல்லாம் போகிற ரூட் இது. ஆமாம், காக்கலூர், அப்புறமா சவாப்பேட்டை, இதெல்லாம் போர்டெல்லாம் போடுறாங்க பாருங்கள். இதெல்லாம் இது வந்து இப்போது இது 716 ரோடு புதுசாக போட்டுக்கணுமே, அவுட்டர் ரிங் ரோடு. இதுலேருந்து நம்ம இது கிருஷ்ணா கால்வாய் இல்லை, கிருஷ்ணா கால்வாய் போகுது பாருங்க, இதோ இருங்க கிருஷ்ணா கால்வாய். அதாவது நம்ம நெல்லூர்லேருந்து இங்கே திருவள்ளூர், இது நெல்லூர்லேருந்து திருவள்ளூருக்கு இப்படி கிருஷ்ணா கால்வாய் போட்டுது. அப்படியே நேராக போய் இதில் செவ்வாப்பேட்டை வழியாக போய் உள்ளுக்கு நம்ம இதில் இறங்கும். நம்ம ஆற்று திருவள்ளூர் ஆறு இருக்குங்களே, அங்கே போய் இறங்கும் அந்த தண்ணி. அது வந்து அந்த தண்ணி. இதை பாருங்கள், இங்கேருந்து இது எல்லாமே இது சர்வீஸ் ரோடு. இந்த சைடில் போனோம்னா புட்லூருக்கு போகலாம், அப்புறமா செவ்வாப்பேட்டை இதெல்லாம் போகிற வழி. இது நெக்ஸ்ட்டு வந்து செவ்வாப்பேட்டை, இது சர்வீஸ் ரோட்டில் இறங்கினா செவ்வாப்பேட்டை, அப்புறமா கேளனூர் இது போட்டிருப்பாங்க பாருங்கள், கேளனூர் அதை வந்து பாருங்க, கேளனூர் செவ்வாப்பேட்டை. இதில் சர்வீஸ் ரோட்டில் இறங்கி லெஃப்ட்டில் போனோம், ரைட்டில் போனால் கேளனூர் வரும். ஆமாம், அது இங்கே செவ்வாப்பேட்டையில் ஒரு இது என்னன்னா, இப்படிக்கா இறங்கி நேராக போனோம்னா செவ்வாப்பேட்டை ரயில்வே ஸ்டேஷன் வரும். அப்படி ரயில்வே ஸ்டேஷன் உள்ளுக்கு போனோம்னா நம்ம அந்த சைடு ரோடு வருது தெரியுங்களா, பூந்தமல்லி டு திருவள்ளூர் போகிற ரோடு. அது ஒரு பிரிட்ஜி வருது, அந்த பிரிட்ஜுக்காக தாண்டி போனோம்னா அந்த ரோடு ஜாயின் ஆகலாம், இந்த சர்வீஸ் ரோட்லேருந்து போனோம்னா. ஆமாம், நம்ம அந்த ரோடுக்கு போய் அந்த சைடில் செவ்வாப்பேட்டை பிரிட்ஜுக்காக போய் அப்படி போடுறது வண்டி இந்த ரோடு தான். இந்த ரோட்டில் நேராக போனோம்னா இதுக்கு போய் மெயின் ரோடு, செவ்வாப்பேட்டை மெயின் ரோடு. அப்படியே போய் அந்த பழைய ரோட்டை தாண்டி அப்படி போகும் ரயில்வே ஸ்டேஷனாக. திரிய பைபாஸ்க்கு வந்துட்டோம், 716 ரோடு. 716 ரோட்லேருந்து அப்படியே போயினே இருக்கணும் பாருங்கள். இது போயினே இருக்கணும் நம்ம. இதுதான் இது போர்டு காட்டுற பாருங்கள் உங்களுக்கு. ஆமாம், இது வந்து திருத்தணி, திருவள்ளூர், ஊத்துக்கோட்டை அதெல்லாம் போய் அந்த ரோட்டில் போய் சேருது. அதாவது பூண்டி ஏரிக்கு போகிற ரோடு இருக்குல்ல, ஊத்துக்கோட்டை பூண்டி ஏரி, அதில் போய் அந்த இந்த ஜாயிண்ட் எல்லாம் போய் ஒன்றா சேரும் இது. ஆமாம், அதுலேருந்து போய் நம்ம இதுக்கு செய்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இது வந்து இது புட்லூருக்கு வர வழி. அதாவது புட்லூர், காக்கலூர், இங்கே ஒரு இது சர்வீஸ் ரோடுக்காக வந்து இறங்கணும்னா இங்கே ஒரு ஜாயினிங் ஆகும். நம்ம பைபாஸில் இறங்க முடியாது, சர்வீஸ் ரோடுக்காக வந்தீங்கன்னா இங்கே இறங்கும். இங்கே வந்தோம்னா இங்கே அதான் திருவள்ளூர் இது பாருங்க. இங்கே வந்து காக்கலூருக்கு போகிற வழி. இங்கே வந்து புட்லூர் கோயில் இருக்குது, அம்மன் கோயில் ஒன்று இருக்குது. இங்கே அங்காளம்மன் புட்லூர் கோயில். அதுலேருந்து இங்கே ஒரு காலேஜும் ஒன்று இருக்குது, பொன்னுசாமி நாடாறு மகளிர் காலேஜ் ஒன்று இருக்குது இந்த சைடில். நம்ம அதாவது புட்டூருக்கு பக்கத்தில் ஒன்று இருக்குது. இதுலேருந்து நேராக அது போது பாருங்களேன், அதெல்லாம் அந்த சைடில். இது பைபாஸ் ரோடு, 716 ரோடு. இது 205 ரோடு. இது பழைய ரூட்டு. நம்ம முன்னெல்லாம் போயின்னு இருந்தோமே திருவள்ளூருக்கு, அந்த ரூட்டு. அதில் தான் காலேஜி, புட்லூர் கோயில் இதெல்லாம் வரும். இந்த பழைய ரூட்டில். புது ரூட்டில் வந்து நம்ம இதுதான், இந்த பாருங்க பழைய ரூட்டு இதுதான். இது நம்ம இதில் இந்த புது ரூட்டில் போனோம்னா நம்ம நேராக திருவள்ளூர் அவுட்டர் தான் போகும். ஆமாம், அங்கேருந்து இது வந்து இது பாருங்க, இங்கே பாருங்க. இது வந்து போகும், புட்லூர் கோயிலுக்கு போகலாம். அது எல்லாம் சர்வீஸ் ரோடுக்கு போனால் நம்ம அந்த சைடில் அந்த பழைய ரூட்டு ஜாயின் ஆகும். அதாவது அந்த இதுலேருந்து போய் ஜாயின் ஆகிற ரோடு அது. அதாவது நம்ம காக்கலூர்லேருந்து திருவள்ளூருக்கு அவுட்டர் வந்து 14 கிலோமீட்ரு அவுட்டர் ரிங் ரோடு. அந்த ரிங் ரோடுக்காக தான் நம்ம போகிறோம். அது பழைய ரூட்டு வந்து இந்த காட்டு பாருங்கள், காக்கலூர் இண்டஸ்ட்ரியில் வருது பாருங்கள். ஆமாம், காக்கலூர் இண்டஸ்ட்ரியில் வந்து நம்மளுக்கு எக்ஸ்போர்ட் கம்பெனி இருக்குது,
இண்டஸ்ட்ரியல் நிறைய இருக்குது. அப்புறமா நம்ம ஆவின் பால் இது கம்பெனியும் இருக்குது, ஆவின்து. அப்புறமா காக்கலூரில் ஒரு கோயில் ஒன்று இருக்குது, ஸ்ரீ வீரராகவ ஆஞ்சநேயர் கோயில். அதுவும் ஒரு ஃபேமஸ் கோயில். பெரிய பெரிய மினிஸ்டர்லாம் வந்து அங்கே கோயிலுக்கெல்லாம் வருவாங்க அந்த கோயிலில். காக்கலூர் நல்ல இண்டஸ்ட்ரியல் ஏரியா, நல்ல ஃபேமஸான ஏரியா. காக்கலூரில் என்னதான் எல்லாமே கிடைக்கும். அப்படியே கொஞ்சம் உள்ளுக்கு அந்த சைடு போனோம்னா நம்ம புட்லூர் ரயில்வே ஸ்டேஷன் வந்துடும். காக்கலூருக்கு உள்ளுக்கு அந்த சைடில் வந்தீங்கன்னா புட்லூர் ரயில்வே ஸ்டேஷன் வந்துடும். பஸ்ஸெல்லாம் போது பாருங்கள், எல்லாம் காக்கலூர் இண்டஸ்ட்ரியல் பஸ்ஸு. அது எல்லாம் நம்ம சர்வீஸ் ரோடுக்கு இறங்கி அப்படி போனோம். ஆனால் பைபாஸ் வழியாக போக முடியாது, நேராக பைபாஸ்ன்னு அப்படி கட்டாகி போயிடும். நம்ம பழைய ரோட்டுக்காக வந்தால் தான் காக்கலூர் அந்த இதெல்லாம் பார்க்க முடியும், கோயில் இதெல்லாம் பார்க்கலாம். அதே மாதிரி இப்போ பழைய ரோடு வழியாக போனால் தான் நம்ம பழைய கலெக்டர் ஆஃபீஸு இதெல்லாம் போக முடியும். அப்புறமா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலு, திருவள்ளூர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலு, இதெல்லாம் அந்த பழைய ரூட்டுக்காக தான் போக முடியும். பைபாஸ் வந்து இங்கேருந்து அப்டேட்டு இது போயிடும், திருவள்ளூர் அவுட்டர் இதை போது பாருங்கள் பழைய ரோடு. ஆமாம், இது கட் ஆகிடுது பாருங்கள். ஆமாம், இது நீங்கள் அந்த பழைய ரூட்டில் தான் எல்லாமே போக முடியும். கலெக்டர் ஆஃபீஸு, பஸ் ஸ்டாண்டு, இது அதெல்லாம் போகணும். அப்புறமா திருவள்ளூரில் வீரராகவர் கோயில் இருக்குது. அப்புறமா சிவன் கோயில், தீர்த்தேஸ்வரர் கோயில் இருக்குது. அப்புறமா திருவள்ளூரில் மார்க்கெட்டு, பஸ் ஸ்டாண்டு, பழைய பஸ் ஸ்டாண்டு எல்லாம் நிறைய இருக்குது திருவள்ளூர். எல்லாம் ரயில்வே ஸ்டேஷனே இருக்குது எல்லாம். இது வந்து இப்போ பைபாஸ் ரோட்லேருந்து சர்வீஸ் ரோடு இந்த போது பாருங்கள். ஆமாம், அது இதுலேருந்து நம்ம இதுக்கு போகலாம், அப்படியே இந்த போது பாருங்கள். அப்படியே போனோம்னா நம்ம அதுதான் இதோ புட்லூர் கோயிலுக்கு. அதான் இப்படி திரும்பி ஆனால் சுற்றி போனோம் புட்லூருக்கு. தண்டி வந்துட்டிங்கனாவே புட்லூருக்கு அப்படி போய் மெயின் ரோட்டுக்கு போய் புட்லூர் டெம்பிளுக்கு போகிறதுக்கு, அதாவது அம்மன் கோயில் இருக்குல்ல, புட்லூர் அம்மன், அங்காளம்மன், அந்த கோயிலுக்கு போகிறதுக்கு பூங்கா அங்காளம்மன் கோயில். அது கொஞ்சம் சுற்றி போனான்னா நீங்கள் அந்த சைடில் இறங்கினா உங்களுக்கு கிட்ட, இது கொஞ்சம் தொலைவு தான். ஆனால் இந்த சைடில் போனால் நேராக அப்படியே திருவள்ளூர் அவுட்டர் ரிங் வரும். அவுட்டர் ரோடு திரும்ப காட்டுறேன் பாருங்கள், அப்படியே போது பாருங்கள். இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக அது போர்டெல்லாம் தெரிஞ்சு பாருங்க. அப்படியே போயினே இருக்கலாம். நம்ம இந்த ரோட்லேருந்து அப்படியே போனீங்கன்னா திருவள்ளூருக்கு ஒரு சர்வீஸ் ரோடு வரும். அந்த சர்வீஸ் ரோடு எங்கேருந்து வருதுன்னா தாம்பரப்பாக்கம், அதாவது ரெட் ஹில்ஸு தாம்பரப்பாக்கம் ரோடு வருது தெரியுங்களா, அந்த ரோட்லேருந்து இது ஜாயின் ஆகும். அப்படியே ஜாயின் ஆகி அப்படியே நம்ம இதுக்கு வரலாம், திருவள்ளூருக்கு. அதாவது மார்க்கெட் ரோடு அந்த பக்கத்தில் உள்ளுக்கு வரும். இதோ காட்டுறேன் பாருங்கள், மார்க்கெட் ரோடு அந்த உள்ளே வந்து பாருங்கள். அது திருவள்ளூர் மார்க்கெட் ரோடு. அதான் உள்ளுக்கு போகிற ரோடு. அதுக்குள்ளேருந்து ஆமாம், இது திரும்பி அவுட்டர் ரோடு. நம்ம வந்துட்டோம் அவுட்டர் ரோட்லேருந்து நேராக போய் இருந்தோம்னா அவுட்டர் ரோடு தான் வருங்க. ஃபுல்லாக அவுட்டர் ரோடு தான். அப்படியே திருப்பதிக்கு போகலாம், திருத்தணி. அங்கேருந்து கொஞ்சம் தொலை போனால் அந்த திருத்தணிக்கு போகிற ரூட்லேயே கூட ஒரு காலேஜ் கூட இருக்குது. அப்புறமா இந்த சைட்லேயே நீங்கள் அங்கேயே காட்ட பாருங்கள், அங்கே ஒரு சர்வீஸ் ரோடு இறங்கும். அந்த சர்வீஸ் ரோட்லேருந்து லெஃப்டில் போனீங்கன்னா கலெக்டர் ஆஃபீஸு, ஆர்டிஓ ஆஃபீஸ்லாம் போதானா இந்த ரோட்டில் வந்து அங்கே லெஃப்டில் இறங்கணும். லெஃப்டில் இறங்கினா கலெக்டர் ஆஃபீஸு, ஆர்டிஓ ஆஃபீஸு, கோர்ட்டு, திருவள்ளூர் கோர்ட்டு எல்லாம் அந்த சைடில் போகிறது. அந்த சைடில் லெஃப்டில். ரைட்டில் போனீங்கன்னா பூண்டி ஏரி, அப்புறம் மீஞ்சூர், அந்த சைடு போகிற ரூட் அது. இந்த ரூட்லேருந்து ஆனால் அந்த ரூட் ஆமாம் இதோ போது பாருங்கள் லெஃப்ட்டு. இந்த சைடில் போனோம்னா நம்ம இதுக்கு போகலாம். இது நேர் ரோட்டு, இது நேராக தான் போடும். இதுதான் திருவள்ளூருக்கு போகிற ரோடு லெஃப்டில் சைடில். ஆமாம், நேராக போது பாருங்கள். அதே நம்மளுக்கு இந்த ஊத்துக்கோட்டை போது பாருங்கள், ஊத்துக்கோட்டை. அதான் பூண்டி, ஊத்துக்கோட்டை, திருவள்ளூர் அந்த சைடு தான் பாருங்கள். இதுதான் சர்வீஸ். கீழே இறங்கிட்டிங்கன்னா இங்கேருந்து நம்ம கலெக்டர் ஆஃபீஸ் இதெல்லாம் போகலாம். இந்த சைடில் போனீங்க, ரைட் சைடில் போனீங்கன்னா நம்ம இதெல்லாம் போகலாம், பூண்டி இதெல்லாம் போகலாம். லெஃப்ட் சைடில் திருவள்ளூர் அதான் ஆஃபீஸ், இது பஸ் ஸ்டாண்டு. இங்கே வந்து புதுசாக ஒரு பஸ் ஸ்டாண்டு கட்டுறாங்க திருவள்ளூரில், புதிய பஸ் ஸ்டாண்டு.
ரைட் சைடில் இப்படி திரும்பணும். ஊத்துக்கோட்டை ரூட்டு அதுக்குள்ளே போனீங்கன்னா அங்கே தான் திருவள்ளூரில் இப்போ புதுசாக பஸ் ஸ்டாண்டு அது இன்னொரு பாட்டில் நாங்கள் அது போடுறோம். நாங்கள் இப்போது அந்த பஸ் ஸ்டாண்டு காட்டுறோம் உங்களுக்கு. இதை வருங்க, இது திருவள்ளூர். அப்படியே நேராக போனோம்னா நம்மளுக்கு திருப்பதி ரோடு. இது திருவள்ளூர். இது வந்து திருவள்ளூர் போகிற ரூட்டு. ஆமாம், இது வந்து ஊத்துக்கோட்டையை போட்டு அப்படியே போனோம். இது இந்த சைடில் போனோம்னா, அதாவது இந்த ஜங்ஷனில் 4 பக்கம் வழி இருக்குது. எந்த சைடு, அதாவது இந்த சைடில் போனால் திருப்பதி, இந்த சைடில் போனால் நம்ம இது திருநின்ற ஊர், இந்த சைடில் வந்தோம்னா திருவள்ளூர் கலெக்டர் ஆஃபீஸு, அப்புறமா பூண்டி ஏரி, எல்லாம் 4 பக்கம் ஜங்ஷன். இது இந்த சைடில் காட்டுறேன் பாருங்கள். இது வந்து பாருங்கள், இதாக வருங்க. இங்கே தான் பஸ் ஸ்டாண்டு வருது. இந்த மஞ்சா பில்டிங் மாதிரி இருக்குது பாருங்கள், அதான் ஊத்துக்கோட்டை ரோடு. அந்த ஊத்துக்கோட்டை ரோட்லேருந்து கொஞ்சம் தொழு பண்ணிங்கன்னா பஸ் ஸ்டாண்டு வந்து. அது இப்போ இன்னும் ஆரம்பிக்கலை, இப்போ தான் அடிக்கல் நாட்டி இருக்கிறாங்க. அது ஆரம்பித்தாங்கன்னா அதுக்கு ஒரு போடுறோம். நீங்கள் வந்து எங்களுக்கு அப்பப்போ நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் உங்கள் வாய்ஸ் ஆஃப் வேப்பம்பட்டுக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு இதுவும் நாங்கள் டீட்டெயிலாக அவங்களுக்கு காட்டுறோம். இதாக இருங்க, இதுதான் ஊத்துக்கோட்டை ரோடு. ஸ்ட்ரெயிட்டாக போனால் ஊத்துக்கோட்டை போகலாம். இங்கே கொஞ்சம் தொழு போனோம்னா பூண்டி ஏரி வரும், அதுவும் போகலாம். இந்த சைடு திருவள்ளூர், அதான் திருவள்ளூர், திருத்தணி, திருப்பதி, இது இந்த ரூட்டு தான். அந்த ரூட்டுக்கு நேராக போகலாம். அப்படியே நேராக போனோம்னா திருத்தணிக்கு போயிது இதெல்லாம் போயின்னு இது செய்யலாம். ஆமாம், இங்கே வந்து ஒரு ஜாயிண்ட் வரும். அதாவது 205 அந்த பழைய ரோடு வருது இல்லைங்களா, அந்த கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து ஒரு ரவுண்ட் வரும். அது தாண்டி வந்தீங்கன்னா அது ஒரு இது மாதிரி இருக்கும், கட்டிங் மாதிரி இருக்கும். அந்த ஜாயிண்ட் இது பாருங்க, காட்டுறேன் பாருங்கள். அந்த ஜாயிண்ட் இங்கே வரும். அது பழைய ரூட்டு. அதுதான் அந்த அவுட்டரில் மரம்லாம் இருக்குது பாருங்கள், அது லாரியெல்லாம் போகுது பாருங்கள், அதுதான் பழைய ரூட்டு. அதாவது திருப்பதிக்கு போகிற ரூட்டு பழசு. திருவள்ளூர் டு திருப்பதி இந்த 205 ரோடு. இது வந்து 716 ரோடு. இது ரெண்டும் வந்து இங்கே தான் ஜாயின் ஆகுது. இங்கேருந்து தான் திருவள்ளூர்லேருந்து திருவள்ளூர் டு திருப்பத்தூர் 3 கிலோமீட்டரு. இந்த ஜாயிண்ட்லேருந்து இன்னும் திருப்பத்தூருக்கு 3 கிலோமீட்டர் இருக்குது. இது வந்து அப்படியே எக்ஸ்டென்ஷன் இன்னும் பண்ணுறாங்க. 3 கிலோமீட்டரிலும் அந்த பைபாஸ் ரோடு, அதாவது டாடா ஸ்டீல்லேருந்து திருநின்ற ஊர், டாடா ஸ்டீல்லேருந்து திருவள்ளூர்லேருந்து திருப்பாச்சூர் அந்த இடத்துல வரலாம். அப்படியே 4-வே ரன்வே மாதிரி போட்டு ரோடு போகுது. இங்கே தான் ஜங்ஷன் பாருங்கள். இந்த ஜங்ஷன் தான் அது ஃபுல்லாக. ஆமாம், ரவுண்டானா, இங்கே ரவுண்டானா மாதிரி எல்லாம். இது பழைய ரோடு, புதிய ரோடு எல்லாம் வந்து ஜங்ஷனில் ஜாயின் ஆகுது. அப்புறமா அதான் வருங்க. இது தான் பாருங்கள். அதாவது இந்த அவுட்டர் ரிங், இது ரிங் ரோடு. இது வந்து ரவுண்டு, இங்கே ரவுண்டானா மாதிரி வரும். அதில் இது போகுது எல்லாமே. நம்ம இந்த ஜங்ஷன்லேருந்து இறங்கிட்டோமா இந்த சைடில் போனால் கலெக்டர் ஆஃபீஸ் போகலாம், அந்த சைடில் போனால் திருத்தணி போகலாம், அங்கே இந்த சைடில் போனால் நம்ம இது வேப்பம்பட்டு ஸ்டீல் கம்பெனி, டாடா ஸ்டீல் கம்பெனி திருநின்ற ஊர், ஆவடி இந்த சைடில் வரலாம். அது ஜங்ஷன் மாதிரி. இப்போது அந்த ஜங்ஷன்லேருந்து நம்ம 4 பக்கமும் போய் இது செய்யலாம். அவுட்டர் ரிங் ரோடில் வந்துட்டிங்கன்னா ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம டாடா ஸ்டீலுக்கு வந்துடலாம். அவ்வளோ சுலபம். அது பஸ்ஸு போகுது பாருங்கள், நம்ம பழைய ரூட்டு. அந்த ரூட்டில் நம்ம வேப்பம்பட்டுக்கு வருதுன்னா இந்த ரூட்டுக்கு வரலாம். ஆமாம், இப்போதைக்கு நம்ம வாய்ஸ் ஆஃப் வேப்பம்பட்டை நம்மளுக்கு ஒரு ஹோப் கொடுங்க. அந்த வாய்ஸ் ஆஃப் வேப்பம்பட்டுக்கு நீங்கள் எப்பவுமே சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எதனா தேவையாக இருந்தால் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள், மெசேஜ் கொடுங்க. உங்களுக்கு நல்ல ப்ரோக்ராமாக உங்களுக்கு எடுத்து கொடுக்குறோம். அந்த வேப்பம்பட்டு வாய்ஸ் ஆஃப் வேப்பம்பட்டுக்கு என்றைக்குமே ஹோப் கொடுத்துன்னு இருங்க.